Taste the Daily. கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டார் அரசு ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு பணம் வசூலித்ததாக இளைஞர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளார். ஒழுகினசேரி பகுதியைச் சேர்ந்த சிவன் என்பவர் அளித்த மனுவில் ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தனது 2 கால்களில் ஏற்பட்ட நரம்பு பிரச்சினை காரணமாக கடந்த ஆண்டு உள்நோயாளியாக சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் அட்டைப்பூச்சி சிகிச்சைக்கும் மசாஜ் சிகிச்சைக்கும் பணம் வசூலித்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். விடியா திமுகவின் மாரத்தான் அமைச்சரின் மெத்தன போக்கால் அரசு மருத்துவமனைகளில் குளறுபடிகள் நடப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பேருந்து வசதியை ஸ்டாலின் அரசு முறையாக செயல்படுத்தாததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டம் நடத்தினர். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நல்லூர்பாளையம் கிராமத்திலிருந்து கணபதி பாளையத்திற்கு நாளொன்றுக்கு 5 முறை அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தது. தற்போது முறையாக பேருந்துகள் இயக்கப்படாததால் மாணவ மாணவிகள் சரியான நேரத்திற்கு செல்ல முடியாமல் சிரமத்திற்கு ஆளாவதாகவும் 3 கிலோமீட்டர் நடந்து வர வேண்டியுள்ளதாகவும் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே அரசு பேருந்து மோதிய விபத்தில் 3 குழந்தைகள் உட்பட 4 பேர் படுகாயமடைந்தனர். வையாபுரிப்பட்டினம் கிராமத்தை சேர்ந்த பாலமகேந்திரன் தனது பிள்ளைகள் பிரவீனா, மோனிஷ், அண்ணன் மகள் ஜீவிதா ஆகிய மூவரையும் பள்ளியிலிருந்து வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்று கொண்டிருந்தார். அப்போது பண்ருட்டி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் பின்னால் வந்த அரசு பேருந்து அவர்கள் மீது மோதியது. இதில் 4 பேரும் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். விடியா திமுக ஆட்சியில் அரசு பேருந்துகள் விபத்திற்குள்ளாவது அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பூர் அரசு மருத்துவமனையில் குரோத் ஹார்மோன் மருந்து தட்டுப்பாடு இருப்பதால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி குழந்தைகளின் பெற்றோர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் ஹார்மோன் குறைபாட்டால் வளர்ச்சி பாதிக்கப்பட்ட 22 பேருக்கு குரோத் ஹார்மோன் என்ற மருந்து செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த மருந்துக்கு கடந்த 2 மாதங்களாக தட்டுப்பாடு இருப்பதால் தங்களை அலைக்கழிப்பதாக பாதிக்கப்பட்ட சிறுவர் சிறுமிகளின் பெற்றோர்கள் தெரிவித்திருக்கின்றனர். கூலி தொழில் செய்யும் தங்களால் தனியார் மருத்துவமனைகளில் 40,000 ரூபாய் வரை வழங்கப்படும் மருந்துகளை வாங்க முடியாத நிலையில் இருப்பதாகவும் இம்மருந்தை தடைபடாமல் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே குடியிருப்பு பகுதி சாலை கடும் சேதமடைந்திருப்பதை சரி செய்ய கோரிக்கை எழுந்துள்ளது. பூசித்தேரி கிராமம் புதுத்தெருவில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் இவர்களின் வீடுகளுக்கு முன்பாக உள்ள சாலை நடந்து கூட செல்ல முடியாத அளவிற்கு உள்ளது. மேலும் மழைக்காலங்களில் குடியிருப்புகளை சூழ்ந்து கொள்ளும் விதமாக 3 அடிக்கு மேல் தண்ணீர் தேங்கும் நிலையும் உள்ளது. திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகத்திடம் தொடர்ந்து கோரிக்கை விடுத்தும் சாலை வசதி இதுவரை செய்யப்படவில்லை என குடியிருப்பு வாசிகள் வேதனை தெரிவித்தனர். ஒரு உடம்பு சரியில்லைன்னா ஒரு 108 வர முடியல, ஒரு ஆட்டோ புள்ளில ஏற்றிட்டு வர போக முடியல. சுத்தமா ஒரு ஆபத்துன்னா அவசர அக்கறைக்கு எதுவுமே இந்த வழியால போக முடியல. அந்த அளவுக்கு இந்த ரோடு கிடக்குது. நாங்களும் சொல்லி பார்த்து அது எல்லாம் சீனு பிடிச்சி விட்டுட்டோம்.